அண்ணன் போட்ட டிப்ஸுக்கு கத்தி கத்தி எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்களே லஞ்ச் பிரேக் விட்டாங்க. என்னடா டிப்ஸ் என்னடா பிரேக்குன்னு புரியாமல் பார்க்குறவங்க நேற்று போட்ட வீடியோவை பார்த்துருவாங்க. காம்படிஷனில் இல்லாதவங்களாம் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க. காம்படிஷனில் இருக்க நாங்கள் பிரெட் ஆம்லெட் சிக்கன் சாண்ட்விச் ஜூஸ்னு சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். அதனால நான் ஸ்குவாட் பண்ணால் பெயின் வருதான்னு செக் பண்ணி பார்த்தேன். என்ன கதைனா ஆக்சுவலி லெக் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு பிடிக்கும். காம்படிஷனில் ஸ்குவாட் வேறு இருக்கா, ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணலான்னு எங்கள் ஏரியா ஜிம்மில் ஜாயின் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த அட்டம்ப்ட்டில் என்னோட ஹிப்பில் ஒரு ஜெர்க்காக இருக்கும், அதில் உள்ளுக்குள்ளே ஒரு உருண்டை வாங்கிட்டேன். ஸோ 3 நாள் ரெஸ்ட் விட்டு பார்த்தேன். அது சரியாகாதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு காம்படிஷன் மேலே இருந்த ஆர்வமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. எந்த அளவுக்குன்னா எப்பவுமே காம்படிஷனுக்கு அப்புறம் அதுக்கான ஒர்க்கை மட்டும் தான் பண்ணுவேன். இந்த வாட்டி 50 மசில் பண்ணுறது அப்பப்போ ஸ்டாட்டிக் பண்ணுறதுன்ட்டு அந்த ட்ரைனிங் ஷெடியூலை விட்டு லைட்டாக வெளியே வந்துட்டேன். அண்ணன் வேற இப்படி பண்ணால் வெயிட் கட் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, கமிங் பேக் டு ப்ரெசென்ட். இவர் தான் நம்ம ஜட்ஜ் ஜோயல். சீக்கிரமாக வந்தனால நிறைய விஷயம் காம்படிஷனை பற்றியும் ஸ்ட்ரீட் லிஃப்டிங்கை பற்றியும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணார். அது எல்லா இன்ஃபர்மேஷனும் நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் எப்படி பண்ணால் ரெப்பு, எப்படி பண்ணால் நோ ரெப்புன்ற ப்ரீஃபிங்லாம் கொடுத்துட்டு ஸ்குவாட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் ஸ்குவாட்டை தவிர எல்லாத்துலையும் நல்லா பண்ணணும். அண்ட் ஸ்குவாட்டில் இன்ஜுரி டெவலப் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த மைண்ட் செட்டில் தான் நான் காம்படிஷனை அட்டன் பண்ண வந்தேன். அதை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்லும் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம லோக்கி என்ன 110 புஷ் பண்ணாரு. அப்புறம் ஒரே கத்திர சவுண்ட் கேட்டு என்னடான்னு ஓடி போய் பார்த்தா நம்ம தினேஷ் அண்ணன் 190 புஷ் பண்ணாரு. இது என்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி சரவணன் ப்ரோ, இவர் ஒரு பவர் லிஃப்டர், ஸோ 220 புஷ் பண்ணாரு. அவ்வளோதான், காம்படிஷன் முடிஞ்சிச்சு. வழக்கம் போல பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால நம்ம சென்னையிலேருந்து வந்த பசங்களோட கொஞ்சம் ஸ்டாட்டிக் பண்ணுறது, கதை பேசுறது, கேம் ஆடுறதுன்ட்டு டைம் பாஸ் பண்ணிட்டோம். அண்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லோக்கி அண்ணன் 3rd பிரைஸ். அவர் போட்ட ஹார்ட் ஒர்க்கு வீண் போகல, எங்கள் எல்லாருக்குமே செம ஹாப்பி. அண்ட் 100 kg டிப்ஸ் போட்ட நம்ம தினேஷ் ப்ரோ 2nd பிரைஸ். அண்ட் 220 kg ஸ்குவாட் போட்ட சரவணன் ப்ரோ 1st பிரைஸ். இப்படின்னு தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இதில் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன விஷயம்னா RISன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட பாடி வெயிட் அண்ட் ஓவராலாக நம்ம புஷ் பண்ண வெயிட் போட்டோம்னா அது ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குது. ஸோ அதில் யார் ஹையஸ்ட்டாக இருக்காங்களோ அதன்படி தான் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல தினேஷ் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் வராரு, சரவணன் ப்ரோ 2nd வராரு. நாங்களும் யாரும் கிராஸ் செக் பண்ணாமல் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ரோக்கி ப்ரோ தான் பார்த்துட்டு குரூப்பில் மெசேஜ் போட்டார். அதுக்கு அவங்க அப்பாலஜி மெசேஜ் போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான்.